அன்பு வாரியர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சந்திப்பிழை மற்றும் ஒற்றுப்பிழை அறிதல். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருப்போம். புணர்ச்சி விதி, அதோட தொடர்புடைய பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல் பார்த்துருப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரல் நெடில் வேறுபாடு அப்படின்றத பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம சந்திப்பிழை மற்றும் ஒற்றுப்பிழை அறிதல். இதனது சந்திப்பிழை ஒற்றுப்பிழை அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒற்று எழுத்துக்கள் அப்படின்னா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, மெய் எழுத்துக்கள் எந்தெந்த இடங்களில் வரணும், எந்தெந்த இடங்களில் வராது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்குது. 18 எழுத்துக்களுமே சொல்லின் இடையில் வருமா அப்படின்னு கேட்டால் அந்த இது வராது. அப்போ எந்த எழுத்துக்கள் வரும்? மெய் எழுத்துக்கள் வகைகளில் ஒன்றான வல்லின எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள்? வல்லின எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள்னால் எதெல்லாம் வல்லின எழுத்துக்கள் நம்ம சொல்வோம்? கசட தபர. ஆமாம் தானேப்பா? கசட தபர. சரிங்களா? இந்த கசட தவிர எந்தெந்த இடங்களில் மிகும், எந்தெந்த இடங்களில் மிகாது. இது இந்த 6 எழுத்துக்களுமே சொல்லின் இடையில் இடம் பெறுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம புணர்ச்சி விதியில் பார்த்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, கேட்டு கூட்டல் கொண்டார், கேட்டு கூட்டல் கொண்டார். இதுக்கு என்னப்பா ஆன்சர் வரும்? கேட்டு கொண்டார், கேட்டு கொண்டார். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம சொல்லியிருப்போம். இது நிலைமொழி, இது வருமொழி. இப்போ நிலைமொழி இறுதியில், இதுதான் நிலைமொழி இறுதியில் வருமொழி முதல் எழுத்து சேரும்போது அந்த முதல் எழுத்துக்கு உண்டான எழுத்து, அந்த முதல்ல என்ன எழுத்து இருக்கோ, இப்போ இந்த முதல் எழுத்து இந்த கா சா டா முதல் எழுத்தாக வராது, தா பா ராவும் முதலெழுத்தாக வராது. அப்போ கா சா தா பா இந்த 4 எழுத்துக்களில், அந்த 4 எழுத்துக்களோட வரிசைகளில் ஏதாவது ஒன்று இங்கே வந்துச்சுன்னா அதற்கு இனமான அதோட சேர்ந்த மெய்யெழுத்து இங்கே வருமா, நிலைமொழி இறுதியில் வருமா அப்படின்றது தான் கொஸ்டின். சரிங்களா? இப்போ கேட்டு கூட்டல் கொண்டார், கேட்டு கொண்டார், இந்த இடத்துல இக்கு வரும். அப்போ இங்கே வருமொழி முதல்ல கா சா தா பா என்னும் வரிசைகளில் ஏதாவது ஒரு எழுத்து இங்கே வந்துச்சுன்னா அதற்கு அதோட மெய்யெழுத்து நிலைமொழி இறுதியில் இடம்பெறும். சரிங்களா? ஸோ இதை தான் வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வல்லின எழுத்துக்கள் மிகும்னா அதிகமாகும், ரெட்டிப்பாகும். சரிங்களா? வல்லெழுத்துக்கள் மிகக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, எல்லா இடங்கள்லையும் வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரிங்களா? இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கண்ணன் பாடினான், கண்ணன் பாடினான். இந்த இதில் பாருங்கள், வருமொழி முதல்ல பா என்னும் சொல் எழுத்து இருக்குது. இங்கே கண்ணன் நிலைமொழி இறுதியில் முடிஞ்சிருக்கு. இந்த பாகு பா என்ற மெய்யெழுத்து இந்த இடத்துல மிகுமான்னு கேட்டிங்கன்னா மிகாது. ஏன்னா இங்கே எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அப்படின்றது இருக்குது. அப்போ நம்ம இந்த டாபிக் வைஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த இடங்களில் வல்லினம் மிகும், எந்தெந்த இடங்களில் வல்லினம் மிகாது அப்படின்றது தான். இது எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னா, நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது சந்திப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல், சந்திப்பிழைக்கும் சந்திப்பிழைகளை நீக்கி எழுதுகன்னு சொல்லி நம்ம எக்ஸாமில் கேட்பாங்கல்ல. அப்போ அதில் இருக்கக்கூடிய சந்திப்பிழைகளில் எந்தெந்த இடங்களில் வராது, எந்தெந்த இடங்களில் வரும் அப்படின்றத இந்த டாபிக் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒற்றுப்பிழை அறிதலும் நம்ம சிலபஸில் இருக்குது. அப்போ இந்த டாபிக் நம்ம பார்த்தாலும் அதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களாப்பா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சொல்லின் முதலில் வரும் வல்லின மெய் எழுத்துக்களான காஸ், இக்கு, இச்சு, இத்து, இப்பு எழுத்துக்கள் மற்றொரு சொல்லுடன் இணையும் போது தவறாக சேர்க்கப்படுவதோ அல்லது சேர்க்கப்பட வேண்டிய இடத்தில் விடுபடுவதோ சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை எனப்படும். சரிங்களா? இப்போ ஒரு சொல்லின் முதலில் வரும் ஏதோ ஒரு மெய் எழுத்து உண்டான அந்த சொற்கள் வருது. அப்போ மற்றொரு சொல்லுடன் இணையும் போது அந்த கா சா தா பா என்னும் எழுத்துக்கள் சேர்க்கப்பட வேண்டிய இடத்தில் ஒன்று சேர்க்கப்படணும், அதுதான் கரெக்டு. இல்லை சேர்க்கப்பட வேண்டாத இடத்தில் சேர்க்கப்படாமல் இருக்கணும். இந்த ரெண்டுமே செய்யாமல் இருந்தோம்னா அதுதான் என்னது? சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், வல்லெழுத்துக்கள் கா சா தா பா ஆகிய 4ம் மொழிக்கு முதலில் வரும். ஆமாம் தானேப்பா? இப்போ நம்ம இங்கே சொன்னோம்ல, வல்லெழுத்துக்களான கா சா தா பா
இந்த 4 எழுத்துக்கள் தான் ஒரு மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள். இவை நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய் எழுத்துக்கள் தோன்றி புணரும். சரிங்களா, இதுதான் வல்லினம் மிகுதல். இதை வந்து நிலைமொழியோட புணர்கையில் நம்ம இங்கே எக்ஸாம்பிள்லாம் பார்த்தாச்சு. இந்த நிலைமொழியோடு புணர்கையில் இதோட மெய்யெழுத்து வந்து தோன்றி புணரும். இதை தான் வல்லினம் மிகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வாறு எந்தெந்த இடங்களில் வல்லினம் மிகும் என்பதை விதிகளின் மூலம் எடுத்துக்காட்டுகளின் மூலமும் அறியலாம். பார்க்கலாமா? பாருங்க, சந்தி பிழைகளை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வல்லினம் மிகும் இடங்கள். அதுதான் மிகும் இடங்கள் அப்படின்னா வல்லினம் மிகும் இடங்கள். வல்லின எழுத்துக்களான இக்கு, இச்சு, இத்து, இப்பு வர வேண்டிய இடத்தில் வராமல் போவது, அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய தவறுகள். அடுத்து பாருங்க, வல்லினம் மிகா இடங்கள். மிகா இடங்கள்னா வல்லின எழுத்துக்கள் தேவையில்லாத இடத்தில் வருவது தான். சரிங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிழைகளை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சந்தி பிழை 2 வகைப்படும். மிகும் இடங்கள், மிக இடங்கள். வல்லெழுத்துக்கள் இக்கு, இச்சு, இத்திப்பு வர வேண்டிய இடத்தில் வராமல் போவது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, என கேட்டார். இந்த இடத்துல இக்கு வரலை, ஆனால் வந்தால் தான் அது கரெக்டு. என அந்த சொல்லுறுப்புக்கு அடுத்து வந்து நம்ம வல்லினத்தை மிகணும், ஆனால் இங்கே வந்து மிகாமல் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. சரிங்களா, இப்போ என கேட்டார் என்பது சரி. இப்போ இந்த இடத்துல வரணும். அடுத்து பாருங்கள், நல்ல பையன். நல்ல என்பது குறிப்பால் சொல்கிறது. ஒரு பையன் நல்ல பையனா கெட்ட பையனா அவனை பற்றி குறிப்பு தானே இப்போ சொல்லுவாங்க. இதை வந்து பெயரடை அப்படின்றதும் சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ இந்த நல்ல பையன் இங்கே வந்து பா வரிசை தான். சரிங்களா, நம்ம வந்து கா, சா, தாப்பா இந்த வரிசைகளில் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வல்லினம் மிகும் சொல்லியிருக்கோம். ஆனால் இது பா வரிசை தான். ஆனால் இதுக்கு முன்னாடி வல்லினம் மிகுமானா மிகாது. ஏன்னா இந்த இதை பார்க்கணும், நிலைமொழியை பார்க்கணும். அதில் இருக்கக்கூடிய சொல் என்ன சொல் என்பதை நம்ம உணரணும். சரிங்களா, அப்போ இது வந்து குறிப்பு பெயரச்சமாக வந்திருக்கு அல்லது பெயரடையாக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி இடங்களில் வல்லினம் மிகாது. அப்போ வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் எது, வல்லினம் மிகாத இடங்கள் எது, அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. இப்போ வல்லினம் மிகக்கூடிய இடங்கள், வல்லினம் மிகாத இடங்கள், அதோட விதிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, வல்லினம் மிகும் இடங்கள். ஒரு சொல்லின் முதலெழுத்து கா, சா, தாப்பா ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளில் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லினம் மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். இதனை வல்லினம் மிகல் என்று கூறுவர். அப்போ வல்லினம் மிகுதுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதான். ஒரு சொல்லோட முதலெழுத்து காசா தாப்பால் ஆரம்பிக்கிறதுனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல்லை நம்ம பார்க்கணும். அந்த சொல்லோட இறுதியில் இந்த வல்லினம் மெய்யெழுத்தை போட்டோம்னா அந்த தான் வல்லினம் மிகுதல் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், வல்லினம் மிகா இடங்கள்னா எல்லா இடங்களிலும் வல்லினம் மெய் எழுத்து மிகும் என்று கூற முடியாது. மிதந்து சென்றது, செய்து பார்த்தான், படித்த கவிதை, பெரிய தாவரம் ஆகிய சொற்களில் வல்லினம் மிகவில்லை என்பதை கவனியுங்கள். பாருங்கள், மிதந்து சென்றது இங்கே இச்சு வரக்கூடாது. மிதந்து சென்றது வராது. செய்து பார்த்தான் இப்பு வரக்கூடாது. படித்த கவிதை இக்கு வரக்கூடாது. பெரிய தாவரம் இத்து வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வரலை. ஆனால் என்ன காரணம் நமக்கு தெரியல தானே. அந்த காரணத்தை தான் நம்ம விதிகளாக படிக்க போகிறோம். இவ்வாறு வல்லினம் மெய் மிகக்கூடாத இடங்களை வல்லினம் மிகா இடங்கள் என குறிப்பிடுவர். வல்லினம் மெய்களை சேர்த்து எழுதுவதன் நோக்கம் படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமன்று, செய்திகளில் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கும் வல்லினம் மிகுதலும் மிகாமையும் உதவுகின்றன. இப்போ நீங்கள் கேட்கலாம், கருத்து பிழை பொருள் குழப்பம் எவ்வாறு ஏற்படும்? இப்போ வல்லின எழுத்துக்களை போட்டால் அது தவறுன்றது சொல்கிறோம். இந்த இடங்களில் வரணும், இந்த இடங்களில் வராது அப்படின்ட்டு. ஆனால் கருத்து பிழை எப்படி ஏற்படும், பொருள் குழப்பம் எப்படி ஏற்படும், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். மண் வெட்டி கொண்டு வா. இந்த இடத்துல வல்லினம் மிகலை, வல்லின எழுத்துக்கள் இல்லை. அப்போ இதுக்குண்டான அர்த்தம் என்னென்னா, மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னா மண் வெட்டியை எடுத்து வா என்ற அர்த்தம். சரிங்களா, இப்போ மண் வெட்டி அப்படின்ற ஒரு பொருள் இருக்குதானே, அந்த மண் வெட்டியை எடுத்து வா அப்படின்றது தான் இதுக்குண்டான அர்த்தம். அடுத்து பாருங்கள், மண் வெட்டி கொண்டு வா. இங்கே இக்கு வந்திருக்கு, வல்லினம் மிகுந்திருக்கு. அப்போ இதுக்கு உண்டான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்ணை வெட்டி எடுத்து வா. ஃபஸ்ட்டு இதில் மண்வெட்டி என்ற பொருளை எடுத்து வா. 2வது தொடரில் பார்த்தீங்கன்னா மணல் இருக்குல்ல, அந்த மண்ணை வெட்டி எடுத்துட்டு வா. சரிங்களா, அப்போ இக்கு வரதுனால இதில் பொருள் குழப்பம் ஏற்படுது, புரியுதுங்களா? அப்போ எந்த இடத்துல வந்து அந்த வல்லினம் மிகணும், எந்த இடத்துல மிகக்கூடாது. அது மாதிரி வல்லினம் மிகக்கூடிய இடத்தில் மிகாமல் இருந்தாலும் அல்லது மிகாமல் இருக்க வேண்டிய இடத்தில் மிகுந்தாலும் அந்த இடத்தில் கருத்து பிழையும் எழுத்து பிழையும் பொருள் குழப்பமும் வரும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், கடைப்பிடித்தல். இங்கே வந்து இப்போ வரல, வல்லெழுத்து மிகலை. அப்போ கடைப்பிடித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடையை பிடித்தல். ஏதோ ஒரு தொழில் தொடங்குவதற்கான கடை, ஷாப்பை பிடிக்கிறது, அதான் கடைப்பிடித்தல். அதை இங்கே கொடுத்துருக்காங்க, சேகர் புதிதாக வாணிகம் தொடங்க கடைப்பிடித்தார். அடுத்து பாருங்க, கடைப்பிடித்தல். இந்த இப்போ வந்துச்சு வல்லெழுத்துக்கள் மிகுது அப்படின்னா கடைப்பிடித்தல்னா என்னது, பின்பற்றுதல். சரிங்களா,
இப்போ பின்பற்றுதல் அப்படின்னும் போது நாங்கள் என்றும் தூய்மையை கடைபிடிப்போம். அப்போ அது வந்து பின்பற்றுவோம், ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வேர்ட்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், அதான் கடைப்பிடித்தல். அப்போ இப்போ வந்துச்சுன்னா பின்பற்றுதல், இப்போ வரலன்னா ஒரு கடை ஷாப்பை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, தோப்புக்கள். தோப்புக்கள் இங்கே இக்கு வந்துச்சுன்னா தோப்பில் இருந்து இறக்கப்பட்ட கல். இங்கே ஒரு ஸ்பேஸ் வரும்ப்பா, கல். கல் அப்படின்னா கல் பானம் இருக்குல்ல, அதுதான் இங்கே கொடுத்துருப்போம், இது இங்கேயே எழுதிருங்க. இப்போ தோப்புக்கள், தோப்பிலிருந்து இறக்கப்பட்ட கல். கல் என்பது ஒரு பானம். இந்த இக்கு வல்லெழுத்து மிகுந்துச்சுன்னா இது வந்து பானம் என்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடியது. இதுவே தோப்புகள் அப்படின்னா இக்கு வரல, வல்லெழுத்து மிகவில்லை என்றால் இது வந்து பல மரங்களை உடைய தோப்பு. சரிங்களா? பல மரங்களை, தோப்புலாம் இருக்குல்ல, இப்போ தென்னந்தோப்பு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, மாந்தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தோப்புகள் அப்படின்னா பல மரங்களை உடைய தோப்பு. அடுத்து பாருங்க, கத்தி கொண்டு வந்தான். கத்தி கொண்டு வந்தான். கத்திக்கு அடுத்து எதுவுமே நம்ம எழுதலை, அதாவது வல்லெழுத்துக்கள் மிகவில்லை. அப்போ என்ன அர்த்தம்? கத்தி என்னும் ஆயுதம் கொண்டு வந்தான். இதுவே வல்லின எழுத்து இங்கே வந்துச்சுன்னா சத்தமிட்டு கொண்டே வந்தான். கத்தி கொண்டே வந்தானா சத்தம், கத்துறாங்களே குழந்தைங்க எல்லாம், கத்தாதன்னு சொல்கிறோம்ல, அந்த இதுதான் இது. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு இதுக்குமே எப்படி எது வந்துச்சுன்னா, அப்போ வல்லெழுத்து மிகுந்துச்சுன்னா அதுக்கு உண்டான அர்த்தம் வேறுபடும். வல்லினம் மிகவில்லை என்றால் அதற்கு வேறு அர்த்தம் வரும். ஸோ அதனால் வல்லின எழுத்துக்கள் போட வேண்டிய இடத்துல நம்ம போடணும், போடக்கூடாத இடத்துல நம்ம போடக்கூடாது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லினமை இட்டு எழுதுவதும் தவறாகும். இதனைத்தான் என்ன சொல்லுவாங்க? சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை என குறிப்பிடுவர். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், சந்திப்பிழை ஒற்றுப்பிழை அப்படின்னா என்ன. ரெண்டுமே ஒன்று தான், வேறு வேறு கிடையாது. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்? எந்த இடத்தில் வல்லினம் மிகணும், எந்த இடத்தில் மிகக்கூடாது, அதற்கான ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், வல்லினம் மிகும் இடங்கள். அப்போ எந்தெந்த இடங்கள்லாம் வல்லினம் மிகும் பார்த்தீங்கன்னா, சுட்டெழுத்து மற்றும் சுட்டு திரிபு. சுட்டெழுத்துக்கள் நமக்கு தெரியும், என்னதுப்பா? அ, இ, உ. இதெல்லாம் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த இடங்கள் சுட்டு திரிபு அப்படின்றதும் அந்த இந்த அப்படின்றது சுட்டு திரிபு. சுட்டு அ, இ, உ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்னும் அந்த இந்த என்ன சுட்டு பெயர்களின் பின்னும் வல்லினம் மிகும். அச்சட்டை, இந்த காலம், உப்பக்கம் என்பது செய்யுள் வழக்கு, அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ அச்சட்டை, இந்த காலம், உப்பக்கம் என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகுந்திருக்கா? ஆக்கடுத்து ஆ என்ற எழுத்து சுட்டெழுத்துக்கு அடுத்து இங்கே சட்டைன்னு வருது. அப்போ சாக்கு, சாவோட மெய் எழுத்துனது இச்சு, அது வந்து இச்சு வந்து மிகுந்து புணருதில்ல. அந்த மாதிரி இந்த காலம் இக்கு வந்திருக்கு, உப்பக்கம் இப்பு வந்திருக்கு. அடுத்து பாருங்க, வினா எழுத்து மற்றும் வினா சொல். இப்போ வினா எழுத்து, எந்த வினா எழுத்து வந்தால் வல்லினம் மிகுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, எத்திசை எந்த பணம். இப்போ எத்திசை அப்படின்னும் போது இங்கே இத்து என்னும் வல்லினம் மிகுந்திருக்கு. எந்த பணம் இங்கே இப்பு என்னும் வல்லினம் மிகுந்திருக்கு. சரிங்களா? அப்போ ஏ என்னும் வினா, அப்போ வினா எழுத்து நிறைய இருக்குது, 5 வகையான வினா எழுத்துக்கள் இருக்குது. நம்ம வினா எழுத்து பார்க்கும் போது என்னென்ன வினா எழுத்துக்கள்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். அதற்கு எக்ஸாம்பிள் தான் எத்திசை எந்த பணம். சரிங்களா? இல்லை எப்பக்கம் சொல்லலாம், எப்பக்கம் ஏ என்ற எழுத்துக்கு. எச்சட்டை, நிறைய சொல்லலாம், எக்கடை, இந்த மாதிரி சொல்லிவிடுறோம். அப்போ ஏ என்னும் வினா எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, வேற்றுமை உருபுகள். வேற்றுமை உருபுகள்னா என்னதுப்பா? ஐ, ஆல், கு, இன், அது, கண். நமக்கே தெரியும், ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஆமாம் தானே? ஸோ இது வந்து வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் 8 இருக்குது. அதில் உருபாக இருக்க வேண்டியது 6 தான். 2ஆம் வேற்றுமை உறுப்புலேருந்து 7ஆம் வேற்றுமை உறுப்பு வரையும் தான் இருக்குது. இது வந்து 2ஆம் வேற்றுமை உறுப்பு, இது 7ஆவது வேற்றுமை உறுப்பு. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். இப்போ என்ன சொல்கிறாங்க? வெளிப்படும் தொடர்களில், ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ வெளிப்படலாட்டி வல்லினம் மிகாது, வெளிப்பட்டாதான் வல்லினம் மிகும். எப்படி வெளிப்படும் பார்த்தீங்கன்னா, கதவை திற. அப்போ கதவை, வை, ஐ என்ற ஓசை ஏற்படுதா? இப்போ கதவை திற, அப்போ அந்த உருபு வந்து வெளிப்படுது. 2ஆம் வேற்றுமை உருவாகிய ஐ என்னும் எழுத்து கதவைன்னு சொல்லும் போது அந்த ஐ என்னும் எழுத்து வெளிப்படுகிறது. இப்போ அதற்கு அடுத்து வரக்கூடிய சொல்ல வெள்ளெழுத்துக்கள் மிக்கு புணரும். கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார், பாரியை கண்டான், அதுக்கடுத்து பொருளை சேர்த்தான்,
அவனை தடுத்தான், நிலவை பார்த்தான். எல்லாமே ஐ என்ற ஓசையோடு வந்திருக்கு. அது இல்லாமல் வெளிப்படையாக இரண்டாம் வேற்றுமை உருவு தெரிகிறது. ஸோ அந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லெழுத்துக்கள் மிகும். சரிங்களாப்பா? அடுத்து பார்த்திங்கன்னா, கு என்னும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். கு இதே மாதிரி தான். அப்போ நான்காம் வேற்றுமை உருவு இது வந்து 3ன்னு சொல்லுவோம், இது 4 தானேப்பா. இப்போ நான்காம் வேற்றுமை உருவு கு என்னும் உருவு வெளிப்படையாக தெரிஞ்சுன்னா அந்த இடத்துலையும் வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல், குழந்தைக்கு சோறு, அவளுக்கு தா, பாப்பாவுக்கு பாட்டு. இப்போ முதியவருக்கு கூ வந்திருக்கு, அங்கேயும் கூ, எல்லாத்துலேயுமே கூ என்னும் எழுத்து இடம்பெற்றிருக்கும். கூ என்னும் எழுத்து வெளிப்படையாக தெரியும் இடங்களுக்கு பின் வந்து வல்லினம் மிகும். அப்போ வேற்றுமை உருவுகளில் இரண்டாம் வேற்றுமை உருவு, நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக தெரியும் பட்சத்தில் வல்லெழுத்துக்கள் மிகும் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்க, சொல்லுருவு. நம்ம சொல்கிறோம் என, ஆக போன்ற சொல்லுருவுகளின் பின் வல்லினம் மிகும். இப்போ நம்ம கூட பார்த்தோம்ல, என கேட்டார், என சொன்னார், வருவதாக கூறினார், வருவதாக, செய்வதாக சொன்னார். இப்போ ஆக என என்பது சொல்லு உருவுகள். அந்த சொல்லு உருவுகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். என, ஆக என்ற சொல்லுருவுகளுக்கு பின் வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் தான் என கேட்டார், வருவதாக கூறு. மேலும் சில வல்லினம் மிகும் இடங்கள். எந்தெந்த இடங்கள்லாம் மிகும் அப்படின்னா, அதற்கு, இதற்கு, எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய். அதற்கு, இதற்கு, எதற்கு என்னும் சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து இனி, தனி ஆகிய சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. இனி காண்போம், தனிச்சிறப்பு, இந்த சொற்கள்லாம் இருக்குல்ல, அதற்கு பின்னாடி வல்லெழுத்துக்கள் மிகும். அடுத்து மிக, விட ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். மிக பெரியவர், விட பெரிது. எதை விட பெரியது? அவனை விட இவன் பெரியவன் அப்படின்னு சொல்லல, அவனை விட பெரியது, இல்லை மாம்பழத்தை விட பெரியது அப்படின்னு சொல்லல. இப்போ விட அப்படின்ற எழுத்துக்கு பின்னாடி என்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். மிக, விட, மிக பெரியது, இல்லை மிக பெரியவர் அப்படின்ற சொற்கள். அடுத்து 8, 10 என்னும் எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும். 8, 8 தொகை, 10 பாட்டு. இப்போ 8, 10 அந்த எண்களே என்ன இருக்குது, 0 முதல் 9 வரையும் தான் இருக்குது. அந்த 9 வரை இருக்கக்கூடிய எண்ணு பெயர்களில் 8, 10 என்ற எண்களை உச்சரிக்கும் போது, அந்த எண்ணு பெயர்களை உச்சரிக்கும் போது மட்டும்தான் வல்லினம் மிகும். சரிங்களா? அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் சொல்கிறாங்க. இப்போ ஓரெழுத்து ஒரு மொழினா என்னது? ஓரெழுத்து வந்தாலே அது பொருள் தரணும், அதை தான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்றோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, தீ பிடித்தது, பூ பந்தல், தை திங்கள். இப்போ தீ, பூ, தை அப்படின்றதுனா ஓரெழுத்து ஒரு மொழி தானேப்பா. தீனா நெருப்பு, பூனா மலர், தைனா மாதம். இப்போ இந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அதான் தீ பிடித்தது, பூ பந்தல், தை திங்கள். அடுத்து பாருங்க, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். இப்போ இதில் நமக்கு தெரியணும், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா என்ன, அதற்கு முன்னாடி பெயரச்சம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தானேப்பா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா என்னன்னு தெரியும். பெயரச்சம்னா என்ன? ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது வந்து பெயரச்சம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வந்த, வந்த பையன். இந்த வந்த என்பது ஒரு எச்சவினை. இங்கே தா, வந்த அப்படின்றத முற்று பெறலை. வந்த என்பது வந்தான்னா முற்று பெற்றிருக்கும், வந்த என்பது முற்று பெறலை. இந்த எச்சவினை எதை கொண்டு, பையன் என்பது பெயர் சொல் தானேப்பா. இந்த பையன் என்ற பெயரை கொண்டு முடிந்ததால் இது வந்து பெயரச்சம் சொல்கிறோம். இதுவே எதிர்மறை பெயரச்சம்னா, வந்த பையன் எப்படி எழுதுவீங்க? வராத பையன், வராத பையன். இதுவே ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா, வாரா பையன், வா. இப்போ இங்கே வந்துடும், வாரா பையன். அப்போ இந்த இடங்கள்லாம் வல்லினம் மிகலை. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாக வரும்போது வல்லினம் மிகும். அதுதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். பாருங்க, கூவா குயில், ஓடா குதிரை. நம்ம நார்மலாக எதிர்மறை பெயரச்சம்னா எப்படி சொல்லுவோம்? கூவாத குயில், பாடாத, ஓடாத குதிரை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் இது ஈறுகட்டதுனால கூவா குயில், ஓடா குதிரை அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க, வன் தொடர் குற்றிய லுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது வன் தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னா என்ன. இப்போ குற்றிய லுகரங்கள் பார்க்கும் போது குசுடு, துபுரு, அதை தானேப்பா குற்றிய லுகரம். குசுடு, துபுரு என்னும் சொற்கள் ஒரு சொல்லோட இறுதியில் வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன செய்கிறோம்,
குற்றியலுகரம். அது என்ன குற்றியலுகரம்னா உகரம். தனக்குரிய மாத்திரை அளவில் ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரையாக குறைந்து ஒலிப்பதை தான் குற்றியலுகரம்னு சொல்கிறோம். அதுவுமே சொல்லின் முதலிலோ இடையில் வரும்போது முழுமையாக ஒலிக்கும். ஒரு சொல்லோட இறுதியாக வரும்போது தான் குறைவாக ஒலிக்கும். நமக்கு எழுத்திலக்கணத்திலே பார்த்துருப்போம் குற்றியலுகரம்னா எப்படி வரும்னு. இப்போ குசுடு துபுரு அப்படின்னும் போது அந்த சொற்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள் நிலைமொழின்னு நமக்கு தெரியும் இல்லை, இதுதான் நிலைமொழி. இறுதியாக இருக்கும்போது அந்த இடத்துல வல்லினமிகும். இப்போ கேட்டு கொண்டார். இப்போ கேட்டு இது டூ என்பது குசுடு வன்தொடர். ஏன் வன்தொடர் குற்றியலுகரம்னா இந்த குற்றியலுகரமே ஒரு 6 வகையாக பிரிப்பாங்க. என்னென்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா வல்லின எழுத்துக்களான கசட தபர, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று இந்த எழுத்துக்கள் வந்து இந்த குற்றியலுகர எழுத்துக்களுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அதுதான் வன்தொடர் குற்றியலுகரம். அது வந்து நிலைமொழியாக இருக்குது. இப்போ நிலைமொழி வருமொழியில் உங்களுக்கு தெரியும் தானேப்பா, நிலைமொழினா நிலையாக இருக்கக்கூடியது, வருமொழியில் அந்த வந்து புணர்க்குது. அந்த மாதிரி புணரும் போது வல்லினம் மிகுன்னு சொல்கிறாங்க. இப்போ கேட்டு கொண்டார், விற்று சென்றார், விற்று சென்றார், இச்சு இங்கே இக்கு. இப்போ இதற்கு இனமான மெய் எழுத்து இங்கே போடணும். அடுத்து பாருங்க, அகர இகர ஈற்று வினை எச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். இப்போ அகர இகர ஈற்று, ஈற்றுனாலே இறுதி. அப்போ ஒரு சொல்லோட இறுதியில் அகர சத்தமோ அகர ஓசையோ அல்லது இகர ஓசையோ ஏற்படுமானால் அந்த இடத்துல வல்லினம் மிகும். பாருங்க, எக்ஸாம்பிள் ஆடச் சொன்னார். இப்போ ஆடச் சொன்னார் அப்படின்னா ஆட ஆ என்ற ஓசை அங்கே முடியுது. அப்போ அதுக்கு பக்கத்தில் என்ன போட்டிருக்கோம்? இதோட மெய்யெழுத்து இங்கே போட்டிருக்கோம். அதே மாதிரி ஓடி போனார். இப்போ இங்கே வந்து இகரம். ஸோ ஓடி அப்போ இந்த இடத்துலையும் மெய்யெழுத்து இடம்பெறும். ஓடி போனார் இதற்கு இனமான மெய்யெழுத்து. சரிங்களா? அப்போ அகர இகர ஈற்று வினை எச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்கள், 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். இப்போ பாருங்கள், இதில் வேற்றுமை தொகைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம ஆல்ரெடி வேற்றுமை உருபுகள் பார்த்தோம். என்னது? 2ஆம் வேற்றுமை உருபு மற்றும் 4ஆம் வேற்றுமை உருபு. உருபுனா வெளிப்படையாக தெரியும். சரிங்களா? எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நம்ம பார்த்தோம். 2ஆம் வேற்றுமை உருபு, 4ஆம் வேற்றுமை உருபு. கதவை திற, தகவல்களை திரட்டு. அப்போ திரட்டு அதுக்கு முன்னாடி வல்லின மெய்யெழுத்து இங்கே வந்திருக்கு. அது மாதிரி முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல் அப்படின்னும் போது அதுக்கு இனமான அந்த மெய்யெழுத்து வந்து அந்த இடத்துல வந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற்றுமை தொகைனா அந்த உருபு வந்து மறைந்து வருவது. இப்போ 6ஆம் வேற்றுமை உருபு என்னன்னு பார்க்கணும். ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல 6ஆம் வேற்றுமை உருபு அப்படின்னா அது எப்படி இங்கே வரும்னா புலித்தோல். இப்போ 6ஆம் வேற்றுமை உருபு போட்டு நம்ம சொல்லணும்னா புலியினது தோல், புலியினது தோல் அப்படின்னு தானேப்பா சொல்லுவோம். ஆனால் நம்ம எழுதும் போது புலித்தோல்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து விரிச்சாலே என்ன அது புலியினது. அது என்னும் 6ஆம் வேற்றுமை உருபு உள்ளே மறைஞ்சிருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி மறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் தொகை. தொகைனா தொக்கி வருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தொக்கி வருவ தொகையை தான் மறைந்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். இப்போ புலியினது தோல் அப்படின்னா இந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஆனால் புலித்தோல் அப்படின்ட்டு மறைஞ்சு வருதல அந்த தொகை, அப்போ வந்து இந்த இடத்துல இத்துன்னு வல்லினம் மிகும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு இந்த மாதிரி திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சரிங்களா? அடுத்து இருபெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கணும், பண்பு தொகைனா நமக்கு தெரியும் என்னது, மை விகுதியோடு வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே இருபெயரட்டு பண்பு தொகை அப்படின்னா 2 பெயர்கள் வரும், அது பண்பு தொகை. இப்போ நம்ம பண்பு தொகையில் ஆன, ஆகிய அப்படின்ற சொல்லுறுப்புகளையும் நம்ம பயன்படுத்துகிறோம் தானேப்பா. இப்போ பூ, மல்லிகை பூ, மல்லிகையான பூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பூ இந்த 2வது இருக்கக்கூடிய ஒரு சொல்லும் முதலாவதாக இருக்கக்கூடிய சொல் 2 சொற்களையும் உற்று நோக்கணும். இந்த 2வதாக இருக்கக்கூடிய சொல் வந்து காமன், பொது பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பெயர்? பொதுவான பெயர். இது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து சிறப்பு பெயர்,
பொது பெயர் இது. அப்போ மல்லிகை பூ பூ என்பது பொதுவாக வைக்கக்கூடிய பெயர் தான். அந்த பூ எந்த பூ அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு சிறப்பான பெயர் தான் மல்லிகை. மல்லிகை பூவை தான் சொல்கிறாங்க. அப்போ இருபெயரட்டு பண்பு தொகையில் முதலாவதாக சிறப்பு பெயர் வந்துடும், அடுத்தது தான் பொது பெயர் வரும். அந்த 2 பெயர்களும் அந்த 2 சொற்களும் புணர்கையில் நடுவில் வந்து இப்பு வரும். அதுதான் இருபெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். ஏதாவது ஒன்று போடலாம். அதே மாதிரி சித்திரை திங்கள் இத்து, சாரை பாம்பு இப்பு போடலாம் தானேப்பா. இப்போ இந்த மாதிரி பாம்பு என்பது பொதுவான பெயர், சாரை என்பது பாம்போட வகைகளில் ஒன்று, அது வந்து சிறப்பு பெயராக கருதப்படுகிறது. இந்த மாதிரி இருபெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமை தொகை அப்படின்னா என்ன அர்த்தம்? உவமைனா ஒரு உவமை உருவுகள் வந்து மறைந்து வருவது, தொகைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால தொகைனாலே தொக்கி வருதல், தொகைனா தொக்கி வருதல்னாலே மறைந்து வருதல். தாமரை பாதம் சொல்கிறோம், உன்னுடைய பாதம் எப்படி இருக்குது? தாமரை போன்று இருக்குது. இப்போ குழந்தைகளோட பாதம்லாம் நம்ம பார்ப்போம், ரொம்ப மென்மையாக இருக்கும். அந்த மென்மையாக இருக்கும்போது தாமரை இதழ்கள் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல, அதனால தான் அந்த பாதத்தை எதோடு வர்ணிக்கிறாங்க? தாமரையோடு வர்ணிக்கிறாங்க. அதை தான் உவமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்கிறாங்க? தாமரை போன்ற பாதம். அப்போ அந்த உவமை தொகை, அந்த போன்ற என்ற சொல் மறைந்து வந்துச்சுன்னா அதை தான் தொகை. அந்த உவமை தொகையில் வல்லினம் மிகும். தாமரை பாதம், தாமரை இப்பு பாதம். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்க, சால தவ தட குழ என்னும் உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இப்போ உரிச்சொற்கள் அப்படின்னாலே நனி, தாள, சவ, தவ, குட, குழ, உரு, கடி, இந்த மாதிரி சொற்கள்லாம் உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த உரிச்சொல் தொடர் வந்து ஒரு பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ மிகைப்படுத்தி சொல்வதற்காக பயன்படுவது தான் இந்த உரிச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஆமாம் தானேப்பா. உரிச்சொற்கள்லாம் சொற்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சால தவ பல சொற்கள் இருந்தாலும் இந்த 4 சொற்களுக்கு பின்னாடி மட்டும்தான் என்ன ஆகும்? வல்லினம் மிகும். அந்த 4 சொற்கள் என்னது? சால, தவ, தட, குழ. அப்போ எப்படி எழுதலாம்? சால பேசினார், தவ சிறிது, இங்கே இப்பு வரணும், இங்கே இச்சு வரணும். சால பேசினார், தவ சிறிது. அடுத்து பாருங்கப்பா, தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். இப்போ இதில் என்ன கொடுத்துருவாங்க? தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்து, அந்த எழுத்தோட இறுதியில் ஆகார சத்தம் வந்துச்சுன்னா, இல்லை அந்த ஓசை வந்துச்சுன்னா அப்போ வந்து வல்லினம் மிகும். பாருங்க, நிலாச்சோறு, நிலாச்சோறு ஆ என்ற ஓசையில் முடியுதா? அப்போ இந்த இடத்துக்கு இதுக்கு என்னமான மெய் எழுத்து இங்கே வரணும், வல்லினம் வந்து இந்த மிகுந்து போனரும். அதே மாதிரி கணா கண்டேன், இப்போ இங்கே வந்து ஈக்கு வந்துடும். கணா ஆ என்ற ஈகார சொல், ஆகார சொல் வந்து சொல்லோட இறுதியில் வந்ததுனால இங்கே ஈக்கு வரும். சரிங்களாப்பா. இதுதான் தனி குற்றெழுத்தை அடுத்து வரும். இது தனிக்குறில் தானே, நீ காலம் தனிக்குறில். அதுக்கடுத்து எந்த சொல் வந்தாலும் நம்ம ஆகார எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும். உருவகம் அப்படின்னா ஒரு விஷயத்தை உருவகப்படுத்தி பார்க்கறது. இப்போ வாழ்க்கையை எதோட உருவகப்படுத்திருக்காங்கன்னா படகு. அப்போ வாழ்க்கை படகு. இப்போ இந்த இடத்துல என்னது? வல்லினம் மிகுந்து. அது மாதிரி உலகப்பந்து, உலகத்தை பந்தோட உருவகப்படுத்திருக்காங்க. அதாவது உவமையை இப்படி திருப்பி போட்டோம்னா உருவகம் ஆயிரும். தாமரை பாதம், தாமரை போன்ற பாதம், இப்போ பாத தாமரை, இது வந்து உருவகமாக இருக்கும். ஸோ அதுதான் உருவக சொல். வாழ்க்கை படகு, இப்போ இங்கே வந்து இப்பு என்ற வல்லினம் மிகுது, இங்கே உலகப்பந்துன்றதுலேயும் வல்லினம் மிகுந்து. அடுத்து பண்பு தொகையில் வல்லினம் மிகும். பண்பு தொகை, பண்பு தொகைன்னு அது பண்பு பெயர்னாலே நிறம், அளவு, வடிவம் இதெல்லாம் இருக்கிறது தான் பண்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த பண்பு பெயர்கள் மை விகுதி பெற்று வரும். நிறம் அப்படின்ற போது பச்சை பட்டு, அந்த பசுமை அப்படின்றதுக்குள்ள பச்சை கலர், அந்த வண்ணங்களை குறிக்கிறதுனால இது பண்பு தொகை. பண்பு தொகை வந்து பச்சையான பட்டு, ஆன ஆகியன்ற சொல்லுறுப்புகள் வந்து இந்த இடத்துல மறைந்து வருது. பச்சையான பட்டு, அப்போ இந்த இடத்துல தொகை இருக்கிறதுனால பச்சை பட்டு, இந்த பட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதோட பா என்ற எழுத்துக்கு உண்டான மெய் எழுத்து முன்னாடி மிக்கு புணரும். இப்போ எதில் மிக்கு புணரும்? பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, 2, 3, 4, 5ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ 2ஆம் வேற்றுமை உருபு, 3ஆம் வேற்றுமை உருபு, 4ஆம் வேற்றுமை உருபு, 5ஆம் வேற்றுமை உருபு, 6ஆம் வேற்றுமை உருபு, 7ஆம் வேற்றுமை உருபுனா என்னன்னு நமக்கு தெரியும். ஆனால் பக்கத்தில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும். அப்போ உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும்னா என்ன அப்படின்றத நோட்டீஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடம் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? தண்ணீர் குடம், தண்ணீரான குடம், தண்ணீர் நிரம்பிய குடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
தண்ணீரை நிரப்பும் குடம், தண்ணீர் நிரம்பிய குடம், இந்த மாதிரி எழுதலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணீரை நிரப்பும் குடம். இப்போ தண்ணீரை இரண்டாம் வேற்றுமை உருபு இருக்கா, இரண்டாம் வேற்றுமை உருபும் உடனும் பயன் தொக்க தொகையும். இதுதான் இப்போ நிரப்பும் என்பது உருபும் பயன் தொக்க பயனும் உடன் தொக்க தொகையும், இதுதான் நிரப்பும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து இல்லை ஒரு சொல் வந்து அது பக்கத்தில் வந்து அதான் உருபும். இந்த உருபுக்கு பயன் தருது. அது எதை கூட வருது, உடன் தொக்கி வருது. அது எப்படி வருது, தொகையாக மறைந்து வருது. இதுதான் இரண்டாம் வேற்றுமையில் ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும். சரிங்களா? அதே மாதிரி மரப்பெட்டி. அப்போ அந்த தொகை அது மறைந்து வந்துச்சுன்னா, அந்த உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும் மறைந்து வந்துச்சுன்னா என்ன ஆகுது, அந்த இடத்துல வல்லினம் மிகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பூட்டை கொண்ட சாவி, மரத்தாலான பெட்டி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க, முற்றிய லுகரத்தின் பின் வல்லினம் மிகும் சொல்கிறாங்க. முற்றிய லுகரம் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து குற்றிய லுகரம்னா குசுடு துபுரு அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு வந்து அந்த சொற்கள் அந்த எழுத்துக்கள் வந்து ஒரு சொல்லோட இறுதியில் வந்துச்சு அப்படின்னா அதற்குண்டான ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கக்கூடியது. அதுவே குசுடு துபுருன்னு இருந்து வல்லின எழுத்துக்கள் தான் உகரமாக மாறுது. இப்போ மற்ற மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள்லாம் உகரமாக மாறுச்சுன்னா அப்போ வந்து முற்றிய லுகரன்ற ஒரு எழுத்து வரணும். அது வந்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் முழுமையாக ஒழிக்கக்கூடியது. அதுதான் முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ஆல்ரெடி எழுத்து இலக்கணத்திலேயே அதை பார்த்துருக்கோம். இப்போ திருக்கோவில் அப்படின்பது திரு என்பது முற்றிய லுகரம் தானப்பா. ஏன்னா ஒரு தனிக்குறில் அடுத்து ஒரு ரூ அப்படின்ற ஒரு உகர சொற்கள் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னது, முற்றிய லுகர எழுத்து. இப்போ இந்த மாதிரி முழு பக்கம் இதுவும் முற்றிய லுகர எழுத்து தான். இந்த மாதிரி முற்றிய லுகர சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, நிலைமொழி உயிரிற்று சொல்லின் பின் வல்லினம் மிகும். இப்போ நிலைமொழி வந்து உயிரிற்று சொற்களாக இருந்துச்சுன்னா அதற்கு பின்னாடி வல்லினம் மிகும். உயிர் ஈறு அப்படின்னா அந்த நிலைமொழி சொல்லோட இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பலாச்சுளை, பலா கூட்டல் சுளை அப்படின்றதுல இந்த இதானப்பா நிலைமொழி. இந்த நிலைமொழியில் இறுதி எழுத்து பாருங்கள் லா, இல்லு கூட்டல் ஆ. அப்போ அந்த ஆ என்பது உயிரெழுத்து தானே. இந்த உயிரெழுத்து இறுதியாக இருக்கக்கூடிய சொற்கள் இருந்துச்சுன்னா அப்போ வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துறாங்க. ஒரு சொல்லின் இறுதியில் உயிரெழுத்து அ ஆ இ ஈ ஒளியுடன் முடிந்தால், ஒளியுடன் மட்டும்தான், அந்த எழுத்தோடு கிடையாது. பலா என அப்படின்றோம்ல, என கேட்டார், இந்த மாதிரி சொற்களோடு முடிந்தால் அதுதான் உயிரிற்று சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அந்த இடத்துல வல்லினம் வந்து மிகும். அடுத்து பாருங்க, சில மென்தொடர் குற்றியலுகிற முன் வல்லினம் மிகும். மென்தொடர் குற்றியலுகரம் நம்ம ஆல்ரெடி வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகும்னு சொல்லி பார்த்தோம். இங்கே சில மென்தொடர், எல்லா மென்தொடர் குற்றியலுகரத்துக்கு பக்கத்துலேயும் வல்லினம் மிகாது. சில மென்தொடர் குற்றியலுகரத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகும். இப்போ குரங்கு குட்டி, இங்கே குரங்கு இங்கு என்பது மெல்லின எழுத்து தானேப்பா. இந்த குரங்கு கூ என்பது குற்றியலுகர எழுத்து. இப்போ இது வந்து மென்தொடர் குற்றியலுகரம் சொல்லலாம், குரங்குன்னு சொல்லணையும். இதுக்கு பக்கத்தில் வல்லினம் மிகும். அதே மாதிரி மருந்து சீட்டு, கன்று குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவற்றை வல்லினம் மிகாமல் குரங்கு குட்டி மருந்து சீட்டு என்று எழுதினால் குரங்கும் குட்டியும் மருந்தும் சீட்டும் அப்படின்னு சொல்லி உண்மை தொகையாயிரும். சரிங்களா? அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், வல்லினம் மிகுந்துச்சுன்னா அப்போ ஒரு உதாரணம், அதாவது அது ஒரு பொருள் தரும். வல்லினம் மிகாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு பொருள் தரும். இப்போ இதுதான் எக்ஸாம்பிள். குரங்கு குட்டி அப்படின்னா குரங்குவோட குட்டி. இங்கே குரங்கு குட்டி வல்லினம் மிகவில்லை என்றால் குரங்கும் குட்டியும் அப்படின்னு சொல்லி உண்மை தொகை அப்படின்ற மாதிரி வந்துடும். அடுத்து பாருங்க, மகர இறுதி கெட்டு உயிர் ஈராய் நிற்கும் சொற்கள் முன் வல்லினம் மிகம் அப்படின்றாங்க. இப்போ மகர இறுதி கெடணும். இப்போ மரம் கூட்டல் கிளை, மர கூட்டல் மரக்கிளை அப்படின்றாயிரும். இப்போ மகர இறுதி இங்கே மர இம்மு கெட்டிரும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், மர அப்படின்னு சொல்லும் போது இரு கூட்டல் ஆதனப்பா, இதான ரா. இந்த உயிர் ஈராய் நிற்கும் சொற்கள், உயிரெழுத்துக்கள் இந்த இறுதி எழுத்தாக நிற்குதா, இம்மு கெட்டு உயிரெழுத்து இறுதியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி வல்லினம் மிகும். சரிங்களா? அதான் மர ஆ இக்கு போட்டிங்கன்னா மரக்கிளை. குளக்கரை, இம்மெல்லாம் கெட்டுரும். குளம் கூட்டல் கரை, குளக்கரை. இங்கே ஆரம்பம் கூட்டல் பள்ளி, ஆரம்ப பள்ளி. இப்போ இந்த இடத்துல இப்போ மகர இறுதி கெட்டு உயிர் ஈராய் இருக்கும் பட்சத்தில் வல்லினம் மிகும். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாக வல்லினம் மிகக்கூடிய இடங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்டுக்கு மேலவே பார்த்துருப்போம் நான் நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடியதை நல்லா படித்தாலே போதும். நம்ம ஒரு சொற்றொடர் எழுதும்போது ஒரு சொற்றொடரில் எந்த இடத்துல வல்லினம் மிகும், எந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ஒரு ரிவிஷன் பார்த்துக்கலாம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்து மற்றும் சுட்டு திரிபு அது பக்கத்தில் வல்லினம் மிகும். வினா எழுத்துனா ஏ என்ற வினா எழுத்துக்கும் எந்த என்ற வினா சொல்லுக்கு அடுத்தும் வல்லினம் மிகும். வேற்றுமை உருவுகளான 2ஆம் வேற்றுமை உருவும் 4ஆம் வேற்றுமை உருவும் வெளிப்படையாக தெரியும் பட்சத்தில் வல்லினம் மிகும். சொல்லுருவுகளான என ஆக என்ற சொல்லுருவுகளின் பின் வல்லினம் மிகும். அதுக்கடுத்து பாருங்க எதற்கு இதற்கு அதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி தனி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். மிக விட என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். 8 10 என்னும் எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்திற்கு பின்னாடி வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க அகர இகர ஈற்று வினை எச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். அடுத்து 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். நம்ம 2ஆம் 4ஆம் வேற்றுமை உருபுன்னு சொல்லி பார்த்துருப்போம். 6ஆம் வேற்றுமைனா தொகையில் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். அடுத்து இரு பெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அடுத்து உவமை தொகையில் வல்லினம் மிகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சால தவ தட குழ என்னும் உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து பார்த்தீங்கன்னா தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்து எடுக்கணும். அதற்கு அடுத்தபடியாக ஆகார எழுத்து இருந்துச்சுன்னா அங்கே வந்து வல்லினம் மிகும். அடுத்து சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும். அது மாதிரி பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க 2 3 4ஆம் 5ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். இப்போ உருவம் பயணம் உடன் தொக்க தொகைனா 2 3 4 5 இந்த 4 வேற்றுமை உருவம் உடனும் பயன் தொக்க தொகையும். 2ஆம் வேற்றுமை உருவம்னா ஐ ஆல் கு இன் இந்த எழுத்துக்கள் இந்த வேற்றுமை உருவுகளுக்கு பின்னாடி பயனும் உடன் தொக்க தொகையும் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். அடுத்து முற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். முற்றியலுகரம்னா என்னன்னு பார்த்தோம். அதற்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து நிலைமொழி உயிரிற்று சொல்லின் பின் வல்லினம் மிகும். இப்போ நிலைமொழி வந்து உயிரெழுத்து அந்த நிலைமொழி சொல்லோட இறுதியில் உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். அதே மாதிரி சில மென்தொடர் குற்றியலுகரங்கள் இருந்துச்சுன்னா அதற்கு முன்னாடி வல்லினம் மிகும். சில மென்தொடர் தான் கொடுக்குறாங்க, எல்லாமே கிடையாது, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து மகர இறுதி கெட்டு உயிர் ஈராய் நிற்கும் சொற்களுக்கு முன்னாடி வல்லினம் மிகும். மகர எழுத்து இருந்துச்சுன்னா அது கெட்டுரும். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து வந்து உயிர் எழுத்தாக இருந்துச்சு, அந்த இறுதி எழுத்து உயிர் ஈராய் இருக்கும் பட்சத்தில் அப்போ வந்து வல்லினம் மிகும். சரிங்களா? அப்போ வல்லினம் மிகும் இடங்கள் நல்லா டெப்த்தாகவே பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வல்லினம் மிகா இடங்கள். எந்தெந்த இடங்கள்லாம் வல்லினம் மிகாது அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்க அது இது என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. இப்போ சுட்டு எழுத்துக்கள் பார்த்தோம் ஆ இ ஊ அதுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகும். அதே மாதிரி அந்த இந்த அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி சுட்டு சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஆனால் எதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது? அது இது அப்படின்ற சுட்டு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. பாருங்க அது செய் இது கான். அடுத்து பாருங்க வினா எழுத்து பார்த்தோமா, அதில் வந்து வல்லினம் மிகும் எழுத்துக்களில் ஏ என்னும் வினா எழுத்துக்கும் எந்த என்னும் வினா சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும்ன்றதை பார்த்தோம். அப்புறம் மீதி இருக்கக்கூடிய வினா எழுத்துக்களான ஆ ஓ ஏ இந்த வினா எழுத்துக்களின் பின் வல்லினம் மிகாது. சரிங்களாப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் அவனா கூட்டல் தந்தான், அவனா தந்தான், அவளோ, அவனா நமது ஆ, அது மாதிரி அவளோ என்பது ஓ, அவனா நமது ஆ. சரிங்களா? இதற்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க எழுவாய் தொடர்களில் வல்லினம் மிகாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எழுவாய்னா யாரு? நம்ம தான் சப்ஜெக்ட், பெயர்களை குறிக்கக்கூடியது. பாருங்க குதிரை கிளினா பெயர் தானே, பெயர் சொல் தானே. ஸோ இந்த பெயர் சொற்களுக்கு அடுத்து என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. அடுத்து 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. ஆல்ரெடி அங்கே பார்த்தோம். 3ஆம் வேற்றுமை உடனும் உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும் சொல்லி பார்த்தோம். இங்கே 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். இங்கே 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3ஆம் வேற்றுமை உருபுனா ஆள் ஆண் ஒடு ஓடு இதெல்லாம். 6ஆம் வேற்றுமை உருபுனா உடன் கொண்டு இதெல்லாம் 3ஆம் வேற்றுமை உருவு. அண்ணனோடு போ, எனது சட்டை அது என்பது 6ஆம் வேற்றுமை உருவு. இப்போ அண்ணனோடு ஓடு, இங்கே எனது அது இந்த மாதிரி உறுப்புகள் வெளிப்படையாக தெரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல வல்லினம் மிகாது. இங்கே இப்பு வராது, இங்கே இச்சு வராது, எனது சட்டை இச்சு வராது. சரிங்களா? ஏன்னா 6ஆம் வேற்றுமை உருவும் 3ஆம் வேற்றுமை உருவும் வெளிப்படையாக தெரியும் பட்சத்தில் வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. ரொம்ப ஈஸி. விழித்தொடர்னா என்னது? நம்ம யாரையாவது கூப்பிடுறோம், பெயர் சொல்லி அழைக்கிறோம். கண்ணா வா, அம்மா இங்கே வா, அப்பா இதை கொடுங்க அப்படின்னு சொன்னோம்ல. அப்போ அதுதான் தந்தையே பாருங்கள், மகளே தா, இந்த மாதிரி சொல்லும் போது இந்த இடங்கள்ல வல்லினம் மிகாது. விழித்தொடர்னா அதுதான்.
அடுத்து பாருங்க, பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. பெயரெச்சம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். அந்த இடத்துல வல்லினம் மிகாது. வந்த சிரிப்பு, பார்த்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பாருங்க, தெரிநிலை பெயரெச்சத்தின் முன் வல்லினம் மிகாது. தெரிநிலை பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் என்னது? எல்லாமே வெளிப்படையாக தெரியக்கூடியது. அதாவது செயலும் காலம். வந்த பையன், ஓடிய குதிரை, கேட்ட கேள்வி. அப்போ அந்த காலமும் அந்த செயலும் வெளிப்படையாக தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் என்னது? தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். வந்த இறந்த காலம், ஓடிய இறந்த காலம், கேட்ட இறந்த காலம். சரிங்களா? இந்த மாதிரி தெரிநிலை பெயரெச்சத்துக்கு முன்னாடி என்னதாகாது? வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க, குறிப்பு பெயரெச்சத்தை இக்கால மொழியியலாளர்கள் பெயரடை என்று குறிப்பிடுவர். இதன் முன் வல்லினம் மிகாது அப்படின்றாங்க. இப்போ குறிப்பு பெயரெச்சம் எப்படின்னா, செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பால் உணர்த்துவது தான் குறிப்பு பெயரெச்சம். அது எப்படி குறிப்பால் உணர்த்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய, சிறிய, புதிய அப்படின்றதெல்லாம் ஒரு குறிப்பால். சின்ன பை, சிறிய பை அப்படின்னு சொல்கிறோம். சிறிய எழுதுகோள் இல்லை பெரிய எழுதுகோள். அப்போனா ஒரு பொருளை ஒரு குறிப்பால் நம்ம உணர்த்துறோம்ல, அந்த அளவு வச்சு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் குறிப்பு பெயரெச்சம். அதற்கு பின்னாடி வல்லினம் மிகாது. பாருங்க, பெரியதொரு, புதிய சிந்தனை, சிறிய பேனா, இதுக்கு பக்கத்துலலாம் வல்லினம் மிகாது. அதுக்கடுத்து பாருங்க, எதிர்மறை பெயரெச்சத்தின் முன் வல்லினம் மிகாது. பார்த்தோம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்திற்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகும். ஆனால் எதிர்மறை பெயரெச்சமோ இல்லை பெயரெச்சமோ கொடுத்தா அதற்கு பின்னாடி வல்லினம் மிகாது. செல்லாத காசு, இங்கே இக்கு வராது. சரிங்களா? காணாத, செல்லாதனா எதிர்மறை சொற்கள். இதுவே செல்லா காசு, இங்கே தா இல்லாமல் செல்லா காசு அப்படின்னா இந்த இடத்துல வல்லினம் மிகும். புரியுதுங்களாப்பா? இப்போ தா வந்துச்சுன்னா எதிர்மறை, இந்த தா இல்லை அப்படின்னா செல்லா. செல்லா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். செல்லா காசு. அப்போ அந்த இடத்துல வல்லினம் மிகும். எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க, இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஆல்ரெடி இரண்டாம் வேற்றுமை உருபுல வல்லினம் மிகும் பார்த்தோம். ஆனால் இங்கே தொகை, தொகைனாலே மறைந்து வருவது. ஐ மறைந்து வரும் வேற்றுமை தொகை. நாடு கண்டான், கூடு கட்டு. இது எப்படி எழுதலாம்? இரண்டாம் வேற்றுமை உருபாக எழுதணும்னா நாட்டை கண்டான். நாட்டை கண்டான் இடத்துல, இந்த இடத்துல என்ன ஆகும்? வல்லினம் மிகும். சரிங்களா? இந்த இடத்துல வல்லினம் மிகும். இது வந்து கூடு கட்டுனா கூட்டை கட்டு, கூட்டை கட்டு. இப்போ இங்கே வந்து டை, ஐ இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக தெரிஞ்சிச்சுன்னா வல்லினம் மிகும். இதுவே கூடு கட்டு இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க, படி என்று முடியும் வினையெச்சத்தில் வல்லினம் மிகாது. இப்போ வரும்படி சொன்னார், தரும்படி கூறினார், பெரும்படி கூறினார் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, படி அப்படின்ற எழுத்துக்கு பின்னாடி அந்த சொற்களுக்கு முன்னாடி அது வந்து வினையெச்சத்தில் வல்லினம் மிகாது. அடுத்து வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒருத்தவங்களை வாழ்த்துறது, வயிறது, வேண்டுதல், விதித்தல், இந்த 4 பொருளில் வருவது தான் வியங்கோல் வினைமுற்று. இப்போ வாழ்க தமிழ், வருக தலைவா அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க, ஏவல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. ஏவல் வினைமுற்றுனால நமக்கு தெரியுங்களப்பா, வா, போ, செய், கட்டளை இடக்கூடிய சொற்கள் தான். இப்போ பாருங்க, வா கண்ணா, போ தம்பி, படி பாடத்தை, இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகைனா என்ன? இப்போ ஒரு இடத்துல வல்லினம் மிகாதுன்னா அது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வினைத்தொகை அப்படின்னா, வினைத்தொகைனா என்ன? 3 காலமும் வெளிப்படையாக இல்லாமல் மறைந்து வருவது தான் வினைத்தொகை. ஒரு வினைச்சொல் வந்து வெளிப்படையாக இல்லாமல் 3 காலமும் மறைந்து வரும். பாருங்க, குடி தண்ணீர். இப்போ எப்படி சொல்லலாம்? குடிக்கும் தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர், குடித்த தண்ணீர். இப்போ இந்த 3 காலமும் என்ன ஆகுது? மறைந்து வருது அந்த சொல்ல. அது மாதிரி வளர்பிறை, வளரும் பிறை, வளர்கின்ற பிறை, வளர்ந்த பிறை. திருவளர் செல்வன், திருவளர்கின்ற செல்வன், திருவளர்ந்த செல்வன், திருவளரும் செல்வன் அப்படின்றது மாதிரி. இந்த மாதிரி வினைத்தொகைனா இந்த 3 காலமும் மறைந்து வருவது. அப்போ அது பக்கத்துலலாம் என்ன ஆகலை? வல்லினம் மிகலை. சரிங்களா? அடுத்து பாருங்க, எண்ணு பெயர்கள் பார்த்தோம். அதில் 8, 10 அந்த 2 எண்களை தவிர மீதி எண்கள்லாம் இருக்குல்ல, 1, 2, 3, 4 இந்த எண்ணு பெயர்களுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகாது. பாருங்க, ஒரு புத்தகம், 3 கோடி, இதுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க, உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. உவம உருபுல வந்து வல்லினம் மிகுன்னு சொல்லி பார்த்தோம். உவம உருபுல வந்து வல்லினம் மிகும். இப்போ உவமை தொடரில் வந்து வல்லினம் மிகும்னா என்னன்னு பார்த்தோம்? தாமரை பாதம் அப்படின்றத பார்த்தோமா? மலர்கை அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? இதிலெல்லாம் வல்லினம் மிகும். இதில் பார்த்தீங்கன்னா உண்மை தொகைனா தாயும் தந்தையும், இரவும் பகலும். இப்போ தொகைன்றதுனால அந்த என்ற எழுத்து வந்து மறைந்து வருது. அப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகாது. தாய், தந்தை, இரவு, பகல் இந்த இடத்துலலாம் வல்லினம் மிகாது.
அடுத்து பாருங்க, அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. நம்ம இதெல்லாம் பேச்சு வழக்காக பண்ணலாம். அன்று சொன்னார், என்று கூறினார், என்று வருவார், வருவதாக, அவராவது சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரடா சொன்னது, ஏண்டி அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அன்று சொன்னார், என்று தருவார், அவராவது தருவதாவது, யாரடா சொல், ஏனடி செல்கிறாய், கம்பரை போன்ற கவிஞர் யார். ஸோ இந்த மாதிரி போன்ற, அவராவது, அடா, அடி, இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகாது. அதே மாதிரி அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய ஆகிய சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. இவ்வளோ பெருசு. நம்ம இந்த மாதிரியெல்லாம் நம்ம அதில் பார்க்கும் போது எதெல்லாம் பார்க்குறோம், வல்லினம் மிகக்கூடிய இடங்களில் இதே மாதிரி ஒரு 3 பார்த்தோம். அதற்கு, இதற்கு, எதற்குன்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ இந்த சொற்களுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகும். சரிங்களா. இப்போ வல்லினம் மிகாது இந்த மாதிரி நிறையா தான். அவ்வளவு, இவ்வளவு, அவ்வாறு, இவ்வாறு, அப்போதைய, இப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட. ஸோ இந்த இடங்கள்லாம் வல்லினம் மிகாது. எக்ஸாம்பிள் பாருங்கள், அவ்வளவு பெரியது, அத்தனை சிறியது, அவ்வாறு பேசினான், அத்தகைய பாடங்கள், அப்போதைய பேச்சு, அப்படிப்பட்ட காட்சி, நேற்றைய சண்டை. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3ஆம் 5ஆம் வேற்றுமை 6ஆம் வேற்றுமை தொடர்னா வெளிப்படையாக தெரிகிறது. 3ஆம் வேற்றுமைனா அதான் நம்ம சொல்லியிருக்கோம், ஆள், ஆள், ஆண், ஒடு, ஓடு, இதெல்லாமே 3ஆம் வேற்றுமைகளுக்கு உண்டான உருவு. இது 5க்கு இன்னுன்னு சொல்லலாம், இல்லை இருந்து. 6ஆம் வேற்றுமை உருவு அது. ஸோ வந்து என்னோடு சேர் 3ஆம் வேற்றுமை ஓடு, மரத்திலிருந்து இருந்து 5ஆம் வேற்றுமை உருவு, குரங்கினது குட்டி அது. இந்த மாதிரி உருவுகள் வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிச்சுன்னா அப்போ வந்து வல்லினம் மிகாது. அதே மாதிரி 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. தொகையாக இருந்தால் மறைந்து வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. இது வந்து வெளிப்படையாக இருந்தால் வல்லினம் மிகாது. இதுவே இங்கே மறைந்து வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. பார்த்தீங்கன்னா, தமிழ் படி, தமிழை படி, கைத்தட்டு, கையால் தட்டு, வீடு சென்றால், வீட்டுக்கு சென்றால், கரை பாய்ந்தான், கரையிலிருந்து பாய்ந்தான். சரிங்களா. கரையிலிருந்து இருந்து, இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகாது. அடுத்து நிலைமொழி உயர்தனையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. இப்போ நிலைமொழி உயர்தனையாய் அப்படின்னாலே எழுவாய் தான். சரிங்களா. தலைவி கூற்று, தலைவி அப்படின்றது ஒரு எழுவாய் தானே. இல்லை நிலைமொழி வந்து உயர்த்து, தலைவி என்பது உயர்த்தனை தானேப்பா. அது மாதிரி தொண்டர் என்பதும் உயர்த்திணை தான். இந்த மாதிரி நிலைமொழி வந்து உயர்த்திணையாக இருக்கும் பட்சத்தில் வல்லினம் மிகாது. அதே மாதிரி உரிச்சொற்கள் பார்த்தோம். அதில் சில சொற்கள் தான் வல்லினம் மிகும்னு சொல்லி அங்கே பார்த்தோம். என்னென்ன சொற்கள்னா சால, தவ, தட, குல, இந்த சொற்கள் தான் வல்லினம் மிகும். இதை தவிர ஏனைய சொற்கள் இருக்குல்ல உரிச்சொற்கள்ல, அதற்கு பின்னாடி வல்லினம் மிகாது. பார்த்தீங்கன்னா, உரு, நனி, கடி, உரு பொருள், நனி தின்றான், கடி காவல், இதற்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க, அடுக்கு தொடர், இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது. பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போ பார்ன்னு சொல்லுவோம், சல, கலக்கலை, இதுக்கு பக்கத்துலலாம் வல்லினம் மிகாது. அடுத்து கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது, ஆனால் சிலர் மிகும் என்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, வன் தொடர் குற்றியலுகிற சொற்களுக்கு முன் வந்து கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதியும் தல் எனும் தொழிற்பெயர் விகுதியும் வந்தால் வல்லினம் மிகுவதில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வன் தொடர் குற்றியலுகிற சொற்களுக்கு முன்னாடி வல்லினம் மிகும், ஆனால் அதற்கு முன்னாடி கல் எனும் சொல் வந்துச்சு, அக்ரிணை பன்மை வந்துச்சுன்னா அப்போ வந்து வல்லினம் மிகாது. பார்த்துங்க, வாக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரம் தானே. கூ என்பது குற்றியலுகரத்தில் ஒரு இது. இக்கு என்பது வல்லின எழுத்து. இப்போ வன்தொடர் குற்றியலுகரம். இதுக்கு அடுத்து கல் என்னும் அக்ரிணை பன்மை, அக்ரிணை சொற்களில் இருக்கக்கூடிய பன்மை அது வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. வாக்குகள், இந்த இடத்துல வாக்குகள் அப்படின்னு சொல்லி போட முடியாது. அது மாதிரி வகுப்புகள் அப்படின்னு சொல்லி போட முடியாது. ஆனால் சில பேர் மிகும் என்பர். இப்போ உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள். இப்போ இந்த இக்கு வரணுமா வரக்கூடாதா, ஆனால் மிகும் சிலர் என்பர் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாகவே இது இருக்குது. ஆக்சுவலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இக்கு வரக்கூடாது. பொருட்கள், வாழ்த்துக்கள்,
இந்த மாதிரி சொற்களுக்கு பக்கத்தில் இக்கு வருமான்ற கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அதே மாதிரி தல் அப்படின்ற தொழிற்பெயர் விகுதி வந்துச்சுனாலும் அந்த இடத்துலையும் வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க, ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. ஒன்றும் இல்லை, ஐகார வரிசையில் பைகள் கைகள்லாம் இருக்குல்ல, பை கை, அப்போ இது வந்து ஐகார வரிசை ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களாக வர அதற்கு பக்கத்தில் கல் எனும் விகுதி சேர்ந்துச்சுன்னா அப்பையும் பைக்கள், பைகள் கரெக்டாக, பைக்கள், இக்கு காயில் இந்த மாதிரி போடுறது தவிர இப்போ இது தவறு. இந்த மாதிரி இடத்துல வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதான் குட்டீஸ். அதாவது இந்த இடங்கள்லாம் வல்லினம் மிகாத இடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ சில இடங்களில் வல்லினம் மிகும், சில இடங்களில் வல்லினம் மிகாது. எந்தெந்த இடங்களில் வல்லினம் மிக்கு புணரும், எந்தெந்த இடங்களில் வல்லினம் மிகாது புணரும் அப்படின்றது தான் அதற்கு உண்டான விதிகளில் தான் நம்ம பார்த்தோம். இந்த விதியின்படி ஒரு சொற்றொடர் நம்ம பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகும், எங்கெங்கே வல்லினம் மிகாது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொண்டு வரலாம். அதாவது எப்படி ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கொண்டு வரலாம். அப்போ நீங்கள் உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிடும் எந்தெந்த இடங்களில் வல்லினம் மிகுந்து புணரும், எந்தெந்த இடங்களில் வல்லினம் மிகாமல் புணரும் அப்படின்றத அதற்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பாருங்க, மனம் என்னும் புத்தகத்தை புரட்டி பார்த்தறியும் அதிகப்படியான நாட்களை நீ அவசியமில்லாத செயலுக்குத்தான் செலவழித்திருப்பாய் என்று. ஸோ வந்து இனி இருக்கக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் நம்ம அவசியமான செயலுக்காக பயன்படுத்துவோம். ஸோ இன்றையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம குரூப் 2 2A ஆகட்டும், இல்லை வந்து குரூப் 4 ஆகட்டும், அதில் நம்ம நல்லபடியாக வெற்றி பெறலாம் மாணவர்களே. ஸோ இன்றையிலேருந்து ஆரம்பிங்க, நல்லபடியாக வெற்றி பெறுங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.